இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா, நீ தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. இப்பயே கஷ்டப்படுற. என்ன நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் ரிஷி. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் தெரிஞ்சுக்க. உனக்கு ஒரு லைஃப் அமையணுங்கிறதுக்காக தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பதான் உன்னால உன் லைஃபை ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா நீ என்கிட்ட இருந்து என் லைஃபை பறிச்சிட்ட. நோ ரிஷி, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது. நீ சாகுற வரைக்கும் எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருப்ப. ஆனா இப்ப நான் லக்ஷ்மி கூட இருக்க மலிஷ்கா. And that's a fact. லக்ஷ்மி என்னோட மனைவி. and நான் இனிமே எப்போ அவ கூட தான் இருப்பேன். நீ தான் என்னை இழந்துட்ட. அதுவும் நிரந்தரமா. என்னுடைய அன்போட சக்தியை பார்த்தல, என் மாங்கல்ய பொட்டோட சக்தியை நீயே பார்த்தல. உன்னை நான் ரிஷியை விட்டு தள்ளி இருன்னு பல தடவை சொன்னேன். எங்களை விட்டு விலகி போயிடும்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்ல. இப்போ இப்படி ஏமாந்து நிக்கிற. இப்போ நீ கண்டிப்பா விலகிதான் ஆகணும். ஏன்னா ரிஷி எனக்கு மட்டும்தான் சொந்தம். எந்த ஒரு அன்பை நீ போட்டின்னு நினைச்சியோ அந்த போட்டியில நீ தோத்து போயிட்ட. தோத்து நிக்கிற. நான் உன்கிட்ட ஜெயிச்சு காட்டிட்டேன். நீ தோத்துட்ட மலிஷ்கா. You are a loser. நீ ஒரு லூசர். நீ தோத்துட்ட மலிஷ்கா. எல்லாத்தையுமே இழந்துட்ட. இப்போ உன்கிட்ட எதுவுமே இல்ல. நீ மொத்தமா இழந்துட்ட. உன்கிட்ட எதுவுமே இல்ல மலிஷ்கா. நோ, நீ தோத்து போயிட்ட மலிஷ்கா. எங்களை விட்டு விலகியே இரு. நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் நீ அது கேட்கவே இல்ல. எங்களை விட்டு ஒதுங்கி இரு மலிஷ்கா. நான் அவ கூட தான் இருப்பேன். நீ ஒரு லூசர் மலிஷ்கா. You are a loser. நோ, நான் தான் லூசர். நீ சரியா சொன்ன. நான் தானே லூசர். எஸ், ஐ அம் a loser. ஆனா ரிஷி, என்ன நீ தான் தோக்கடிச்சிருக்க. லக்ஷ்மி தோக்கடிக்கல. நான் லூசர் தான். ஆனா என்ன யார் லூசர் ஆக்குனது? நீ தான் ஆக்குன. உன்னை வச்சு நான் லைஃப்ல எல்லாத்தையுமே அடைய நினைச்சேன். நீ தான் என் வாழ்க்கையா இருந்த. நீ தான் என்னோட லைஃபா இருந்த. I hate you. I hate you, Rishi. Your Malishka is dead. Yes, and I'm dead. ஒரே நைட்ல வீட்டை மாத்திட்டேன். மலிஷ்காவோட லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் வரும்னு நினைச்சேன். ஏதாவது மாறும்னு நினைச்சேன். ஆனா இல்ல. எனி ஹவுஸ் சோனல் வந்துட்டு இருக்கா. அவ கண்டிப்பா இவளோட பிரச்சனையை தீர்த்துடுவா. இவளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பா. ரிஷியை இவ கூட சேர்த்து வைப்பா. போய் மலிஷ்கா கிட்ட சொல்லிடுறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா? என்னமோ நடந்திருக்கு. இல்ல, நிஜமாதான் ஒண்ணுமே இல்ல. காக்ரோச்! காக்ரோச் எங்க? ஐயோ, எங்க? காக்ரோச் அதோ உன் Dressல. காக்ரோச் பெருசா இருக்கு. பின்னாடி வந்து அங்க பாரு. எங்க? என்ன சொல்ற? எங்க இருக்கு? பறந்துருச்சு. பறந்தே போயிடுச்சு. ரிஷி, சும்மா விளையாட்டுக்க சொன்னேன். நீ விளையாட்டுக்க சொன்ன. உனக்கு என்ன ஆச்சு ரிஷி? ஏன் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா? ஏன், இது நல்ல விஷயம் தானே. வைஃப் ஆச்சே, வைஃபி. இது நல்ல விஷயம் தானே. ஒவ்வொரு புருஷனும் பின்னாடியே அலையணும்னு வைஃப் விரும்புவாள்ல. சோ ஓகே, நான் பின்னாடி அலையிறது உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல. அப்போ நான் வேற யார் பின்னாடியாவது போறேன். என்ன செம்மையா இருக்கும். நான் ஒரு கம்பெனி கொடுத்தனா அவளுக்கு புது லைஃபே அமைஞ்சிரும். ஐ see. Really? Really? அப்ப சரி, நீ போய் இன்னொருத்தி பின்னாடியே அலைஞ்சுக்கோ. அவளுக்கும் ஒரு லைஃப் அமையணும்ல. உன்னோட லைஃப்ல நான் அவ்வளவு தேவையா? நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது மலிஷ்கா. ஒன் செகண்ட். ஹலோ. வாட்? நான் வரேன். மலிஷ்கா, லக்ஷ்மி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாளா? அவளுக்கு கால் ஃபிராக்சர் இருக்கு. நான் உடனே போய் ஆகணும் மலிஷ்கா. ப்ளீஸ் மலிஷ்கா, நான் போய் ஆகணும். என் நிலைமை, என்னை இப்படியே சாக விட்டுட்டு போயிடுவியா? சாரி மலிஷ்கா, நான் போய் ஆகணும். லக்ஷ்மி அங்க பலியில இருக்கா. நான் போய் ஆகணும் மலிஷ்கா. ஐம் ரியலி சாரி மலிஷ்கா. ட்ரஸ்ட் மீ, நான் திரும்ப வரேன். மாம், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? எழுந்துருங்க மாம். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நீ என்ன கேள்வி கேக்குறியா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? தற்கொலை பண்ணிக்க பாத்தியா? ரிஷி கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பியா? ஆமா, தற்கொலை பண்ணிப்பேன். கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன் மாம். ஏன்னா ரிஷி என்னோட லைஃப். அவன் எனக்கு கிடைக்காம நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ரிஷி எனக்கு கிடைக்க மாட்டான்ல.
அவன் மறுபடியும் எனக்கு கிடைக்க மாட்டான். அத நானே சொல்றேன். அவன் என்னோட கைய விட்டு போயிட்டான். ஏன்னா அவன் லக்ஷ்மிக்கு சொந்தமாயிட்டான். மொத்தமா அந்த பக்கம் போயிட்டான். இனிமே அவன் என்ன தேடி வர மாட்டான். இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் உயிரோட இருந்து என்ன யூஸ் சொல்லுங்க? அதான் நான் சொல்றேன் மாம். நான் வாழ விரும்பலன்னா நான் சாக விரும்புறேன். நான் என்னதான் செய்ய? என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் குழம்பி போய் தவிக்கிறேன். அப்போ செத்துடு. பட் ரிமெம்பர், எப்பவுமே ஜெயிக்கிறவங்க தன்னை இல்ல, தன்னோட வெற்றிக்கு தடையா இருக்கவங்கள தான் கொல்லுவாங்க. யாரு? சோனலா? ஹா, சோனல். எனிஹவ், தேங்க் காட் உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சதே. சொல்ல போனா நீ யாருங்கிறதையே மொத்தமா மறந்து போயிட்ட. சாகரத பத்தி எல்லாம் பேசுற. மலிஷ்கா, வாட் இஸ் ராங் வித் யூ? கண்டிப்பா நீ என்னோட மலிஷ்கா இல்ல. ஏன்னா எந்த மலிஷ்காவை எனக்கு தெரியுமோ அவ மொத்த உலகத்தையே தன்னோட கைப்பிடியில வச்சிருந்தா. அந்த மலிஷ்கா இப்படி தோத்து போவாளா? நோ வே. பட் சோனம், நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். சரி, சாகணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தா ஏன் முன்னாடி சாக? சரியா? அது வரைக்கும் வேற எதை பத்தி யோசிக்காத. ஓகே? நான் இன்வெஸ்டிகேட் ஆபீசர் ராஜீவ் தீக்ஷித். நான் இங்க ஒரு கிரிமினலை பிடிக்க வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. இது ஓப்ராய் ஃபேமிலி. இங்க கிரிமினல்ஸ் யாரும் இல்ல. அவன் இங்க உள்ள வர்றத நானே பார்த்தேன். யார? ஒரு குற்றவாளி. அவன் டபுள் மர்டரர். அவன் பூஜாவை கொலை பண்ணிட்டு ஓடி இருக்கான். அவன் இங்க வரத நான் என் கண்ணால பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு உங்க சேஃப்டி உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. கதவை இப்படியே திறந்து போட்டு வச்சிருப்பீங்க. யாரு வேணாலும் உள்ள நுழையலாம். வெரி சாரி ஆபீசர், இனிமே நாங்க கவனமா இருப்போம். அத பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம். ஆனா இப்ப நான் அந்த குற்றவாளிய புடிச்சே ஆகணும். உங்களோட வீட்டை ஃபுல்லா நான் செக் பண்ணணும். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். அப்பவும் நாங்க இதைத்தான் சொல்லுவோம். இங்க யாரும் வரல. என் கண்கள் என்ன ஏமாத்தாது. அந்த டபுள் மர்டரர் உள்ள வர்றத நானே பார்த்தேன். அவன் ட்ரெஞ்ச் கோட்டும் ஒரு ஹேட்டும் போட்டிருந்தான். பண்ணல, என்ன விடுங்க. எங்க பாருங்க, நான் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன விடுங்க. இது கொஞ்சம் எடுங்க. இவன் தான் அந்த கொலைகாரன். தப்பா சொல்றீங்க ஆபீசர், இவன் கொலை செஞ்சிருக்க மாட்டான். இவன் தான் கொலைகாரன். நான் சொன்ன ஆதாரம் இதான். ட்ரெஞ்ச் கோட் அப்புறம் ஹேட். இல்ல இன்ஸ்பெக்டர், இவன் என்னோட பையன் ரிஷி ஓபராய். உங்களுக்கு தான் ஒரு விஷயம் தெரியல. இப்பெல்லாம் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் நிறைய இருக்காங்க. அதாவது இவன் ஒயிட் காலரா இருந்தும் பெரிய தப்பு செஞ்சிருக்கான். இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரிஷி எந்த தப்பும் பண்ணவே இல்ல. இந்த கோட்டும் அவனோடது இல்ல. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ் இந்த விலங்க எடுங்க சார். அது நான் ரூம்ல இருந்த பெட்ல இந்த பிரெஞ்ச் கோட்டும் இந்த ஹேட்டும் இருந்துச்சு. இந்த லக்ஷ்மி வச்சிருப்பான்னு நினைச்சுதான் நான் இதை போட்டுக்கிட்டேன். சார், பட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் ஸ்டே சேஃப். அந்த கொலைகாரன் இப்பவும் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். மலிஷ்கா மட்டும் என் பேச்ச கேட்டா ரிஷியை தாண்டி நல்ல பையனா நான் தேடி தருவேன். ஆனா இவ ரிஷி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. மலிஷ்கா மட்டும்